ஹாய் ஃப்ரம் ட்ரேஷ் டெக்னாலஜிஸ். டுடே என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா ரியல் டைம் தெஃப்ட் டிடெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஷாப்பில் நிறைய தெஃப்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜுவல்லர் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இப்போ நைட்டு வந்துட்டு தெஃப்ட் நடந்துட்டு போகுதுன்னா, அங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமரா மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது, மார்னிங் மட்டும் தான் செக்யூரிட்டிஸ் ஆர் ஓனர்ஸ் வந்து ஜுவல்லரி ஷாப்பை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் தெஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு லாங் டியூரேஷன், ஒரு லாங் கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து தெஃப்ட் எல்லாம் நடந்துட்டு போயிடும். ஸோ கண்டுபிடிக்கவே லேட் ஆகும். இந்த கான்செப்ட்டில் நம்ம என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான ஒரு மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன மாடியூல்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் ரெகக்னேஷன் மாடியூல். இந்த மாடியூல் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் சவுண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இல்லீகல் சவுண்ட்ஸ் மீன்ஸ் என்னென்ன மாரி சவுண்ட்ஸ்னா, கிளாஸை பிரேக் பண்ணுற மாரி, பிரிக்கை பிரேக் பண்ணுற மாரி சவுண்ட்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து டிடெக்ட் ஆகும்போது என்ன பண்ணும்னா, கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு, அந்த தீஃபை கேப்சர் பண்ணிவிட்டு ஓனரோட மெயிலுக்கு அனுப்பி விட்டுரும். நெக்ஸ்ட்டு இங்கே எந்த இடத்துல வந்துட்டு தீஃப் நடந்திருக்குன்றது ஐஓடியில் வித் லொக்கேஷனோட நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க இரிட்டேட்டிங் கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லீக் பண்ணி விட்டுரும். அண்டு பஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். தீஃப் இப்போ தப்பிச்சு போகிறாங்கன்னா, அந்த இரிட்டேட்டிங் கேஸ் வந்து தப்பிச்சு போகாமல் அவங்கள மயக்க போட வச்சிரும். நெக்ஸ்ட்டு ஐஓடியில் அப்டேட் ஆன சர்வரை பார்த்துட்டு போலீஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜுவல்லரி ஷாப்புக்கு வருவாங்க. ஜுவல்லரி ஷாப் வந்தோடனே அந்த இரிட்டேட்டிங் கேஸ் வந்து போலீஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சர்வர் மூலியமா அந்த எஸ்ஆர் ஃபேனை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஆன் பண்ணி விட்டோடனே அங்கே இரிட்டேட்டிங் கேஸ் எல்லாமே வெளியே போயிடும். வெளில போன பிறகு போலீஸ் வந்துட்டு உள்ளே போய் தீஃபை வந்து பிடிச்சிருவாங்க.